This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் முழுவதும் மின்சார ஸ்கூட்டர் பயணிகளுக்கு ஹெல்மெட் கட்டாயமாக்க அரசு திட்டம். நாடு முழுவதும் ஒரே மாதிரியான தேசிய சட்டத்தை கொண்டுவர தீவிர பரிசீலனை. பிரான்சில் நாளை சனிக்கிழமையன்று போக்குவரத்து நெரிசலுக்கு சிவப்பு எச்சரிக்கை. வார இறுதியில் பயண நேரத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு நெரிசலை தவிர்க்க பயணிகளுக்கு அறிவுறுத்தல். பிரான்ஸ் ஜனாதிபதி தேர்தலில் வெளிநாட்டு தலையீடுகளை சகித்துக் கொள்ள முடியாது என அரசு எச்சரிக்கை. தேர்தலை சீர்குலைக்கும் போலி பிரச்சாரங்களை தடுக்க புதிய திட்டம். பாரிஸில் பெண்களின் நகைகளை குறிவைத்த வழிப்பறி கொள்ளையர்கள். சாதாரண உடையில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு அதிரடியாக சுற்றி வளைத்த காவல்துறை. பிரான்சில் வரலாறு காணாத கடுமையான வறட்சி. நாட்டின் 2 பங்கு பகுதிகள் வறட்சி எச்சரிக்கையின் கீழ் உள்ளதாக விஞ்ஞானிகள் தகவல். பிரான்சில் கோடை விடுமுறையில் பூட்டிய வீடுகளை குறிவைத்து அதிகரிக்கும் கொள்ளை சம்பவங்கள். ஜூலை மாதத்தில் மட்டும் 18,665 வீடுகளில் கைவரிசை. கடவுச்சீட்டில் சிறிய கிழிசல் இருந்ததால் பயணம் ரத்து. வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வோர் கடவுச்சீட்டுகளை முன்கூட்டியே சரிபார்க்க அறிவுறுத்தல். தொடர்பான விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாடு முழுவதும் சைக்கிள் மற்றும் மின்சார ஸ்கூட்டர்களை பயன்படுத்துவோர் அனைவரும் இனி கட்டாயமாக ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற புதிய சட்டத்தை கொண்டு வருவது குறித்து பிரான்ஸ் அரசு தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. தற்போது 12 வயதுக்குட்பட்ட சைக்கிள் பயணிகள் மற்றும் நகரங்களுக்கு வெளியே பயணிக்கும் மின்சார ஸ்கூட்டர் பயனாளர்களுக்கு மட்டுமே இந்த விதிமுறை நடைமுறையில் உள்ளது. இருப்பினும் பல்வேறு மாவட்டங்களில் வெவ்வேறு உள்ளூர் விதிமுறைகள் அமலில் உள்ளதால் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான தேசிய சட்டத்தை கொண்டுவர அரசு முடிவெடுத்துள்ளது. சமீப காலமாக அதிகரித்து வரும் சாலை விபத்துகளை குறைக்கவும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்து உயிர்களை காக்கவும் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. அண்மையில் ஹெல்மெட் அணியாத மின்சார ஸ்கூட்டர் ஓட்டுநர் ஒருவர் சந்தித்த கோர விபத்து இந்த விவாதத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அமைச்சர் மரி பியர் வெத்ரன கூறுகையில், வாகனங்களின் வேக வேறுபாடு, கனரக வாகனங்களின் போக்குவரத்து மற்றும் சாலைகளின் நிலை போன்ற அபாயங்களை கருத்தில் கொண்டு புதிய விதிமுறைகள் உருவாக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இத்தாலி, டென்மார்க், ஸ்பெயின், கிரீஸ் மற்றும் குரோஷியா ஆகிய ஐரோப்பிய நாடுகளில் ஏற்கனவே மின்சார ஸ்கூட்டர்களுக்கு ஹெல்மெட் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் பிரான்சிலும் அதே போன்ற விதியை அறிமுகப்படுத்த அரசு தயாராகி வருகிறது. இந்த சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன் அரசின் சட்ட ஆலோசனை குழு மற்றும் போக்குவரத்து அமைப்புகளின் ஆலோசனைகள் பெறப்பட உள்ளன. எனினும் இந்த முடிவால் பொது பயன்பாட்டு சைக்கிள்களின் பயன்பாடு பெருமளவு குறையக்கூடும் என சில சைக்கிள் அமைப்புகள் கவலை தெரிவித்துள்ளன. நாளை சனிக்கிழமையன்று நாடு முழுவதும் போக்குவரத்து நிலைமை மிகவும் மோசமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விடுமுறையை கழிக்க புறப்படும் மற்றும் திரும்பும் இரு திசைகளிலும் வாகன போக்குவரத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அட்லாண்டிக், மெடிட்டரனே மற்றும் ஆவர்ன ரூனல்பஸ் உள்ளிட்ட கடலோர பகுதிகளை நோக்கி மக்கள் அதிகளவில் பயணிப்பதால் வாகன நெரிசல் ஏற்படும் என பைசன் ஃபுட்டே அமைப்பு எச்சரித்துள்ளது. குறிப்பாக A6 மற்றும் A10 நெடுஞ்சாலைகளில் காலை முதலே நெரிசல் தொடங்கி நண்பகலுக்கு முன்பாக உச்சத்தை எட்டும் எனவும் பிற்பகலுக்கு பின்னரே நிலைமை சீராகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஞாயிற்றுக்கிழமையும் போக்குவரத்து பாதிப்பு தொடரும் என்பதால் தென்மேற்கு மற்றும் ஆவர்ன ரோன் அல்பஸ் புறப்படும் திசைகளுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா தலங்களை நோக்கி வாகனங்கள் அதிகளவில் செல்லும் என்பதாலும் விடுமுறை முடிந்து திரும்புவோரின் வாகனங்களாலும் காலை முதலே போக்குவரத்து அடர்த்தியாக இருக்கும். எனவே பயணம் செய்வோர் தங்களின் பயண நேரத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு நெரிசல் ஏற்படும் நேரங்களை தவிர்க்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பிரான்ஸ் ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே உள்ள நிலையில் நாட்டின் ஜனநாயக விவாதங்களில் வெளிநாட்டு தலையீடுகளை அரசு ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது என வெளியுறவுத்துறை அமைச்சர் எச்சரித்துள்ளார். ரஷ்ய ஆதரவு வலையமைப்புகள் மூலம் முன்னாள் பிரதமர்கள் எட்வார்ட் பிலிப் மற்றும் கேப்ரியல் அத்தால் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களின் உடல்நிலை குறித்து இணையத்தில் போலி அவதூறுகள் பரப்பப்பட்டதை தொடர்ந்து இந்த அதிரடி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து திட்டமிட்டு பரப்பப்படும் போலி செய்திகளே பிரான்சின் தேர்தலுக்கு உண்மையான அச்சுறுத்தல் என தெரிவித்துள்ள அமைச்சர், இத்தகைய சீர்குலைவுகளை தடுக்க பெரிய சமூக வலைதளங்களை முறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார். தலைநகர் பாரிஸ் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் கோடை காலங்களில் பொதுமக்களை, குறிப்பாக பெண்களின் கழுத்தணிகளை குறிவைத்து நடக்கும் வழிப்பறி கொள்ளைகளை தடுக்க காவல்துறையினர் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஆபர்விலியர்ஸ், வில்னோவ், செயின்ட் ஜார்ஜ் மற்றும் செயின்ட் மார்ட் டெஸ் ஃபாசேஸ் ஆகிய புறநகர் பகுதிகளில் நேற்று அதிரடி வேட்டை நடத்தப்பட்டது.
இதில் வீதிகளில் நடந்து சென்றவர்களின் நகைகளை பறிக்க முயன்ற 7 வழிப்பறி கொள்ளையர்கள் காவல்துறையினரால் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டுள்ளனர். தங்கள் இலக்கை குறிவைத்து நெருங்கிய இந்த கொள்ளையர்களை சாதாரண உடையில் மறைந்திருந்த காவல்துறையினர் துரித வேகத்தில் செயல்பட்டு சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். பாரிஸ் போன்ற பெருநகரங்களில் நிலவும் அதீத பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் புறநகர் பகுதிகளில் காணப்படும் விளிம்பு நிலை வாழ்வியலை இத்தகைய குற்றங்களுக்கு முக்கிய காரணமாக அமைகின்றன. எளிதில் பணமாக்கக்கூடிய தங்கம் உள்ளிட்ட விலையுயர்ந்த நகைகளை கொள்ளையர்கள் குறிவைக்கும் நிலையில் காவல்துறையினரின் இந்த அதிரடி நடவடிக்கை பொதுமக்களுக்கு சற்று நிம்மதியை அளித்துள்ளது. பிரான்சில் தொடர்ந்து நிலவி வரும் கொளுத்தும் வெப்ப அலைகள் காரணமாக நாட்டின் மண் ஈரம் கடந்த 1958ஆம் ஆண்டுக்கு பின் இல்லாத அளவுக்கு மிக குறைந்த அளவை தொட்டுள்ளது. இதனால் அங்கு நீர் நெருக்கடி மிக மோசமான கட்டத்தை எட்டியுள்ளதாக விஞ்ஞானிகள் கவலை தெரிவித்துள்ளனர். நாட்டின் 2 பங்கு பகுதிகள் வறட்சி எச்சரிக்கையின் கீழும் 18% பகுதிகள் உச்சக்கட்ட வறட்சி நெருக்கடியை சந்தித்து வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஆறுகள் மற்றும் சிற்றோடைகள் ஆபத்தான அளவில் வற்றியுள்ள நிலையில் குறிப்பாக சிறு ஓடைகளில் 43% பகுதிகள் முற்றிலும் வறண்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதான நதிகளான லோயர் மற்றும் கரோன் நதிகளின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளதால் அணைகளிலிருந்து முன்கூட்டியே நீர் திறக்கப்பட்டு நடுத்தர நீர் தேவை கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. நீர்மட்டம் படுமோசமாக குறைந்துள்ளதால் புகழ்பெற்ற கால்வாய்களில் சில படகு போக்குவரத்தும் முற்றிலுமாக முடங்கியுள்ளது. இந்த சூழலில் நிலைமையின் தீவிரத்தை கருத்திற்கொண்டு பிரான்சின் 47 மாகாணங்களில் குழாய் நீர் பயன்பாட்டிற்கு மிக கடுமையான தடையான கிரீஸ் நிலை அமல்படுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் கோடை விடுமுறையை கழிக்க மக்கள் வெளியூர் செல்லும் நிலையில் பூட்டிய வீடுகளை குறிவைத்து கொள்ளை சம்பவங்கள் பெருமளவு அதிகரித்துள்ளன. உள்துறை அமைச்சகத்தின் அதிர்ச்சி தரவுகளின்படி கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் பிரான்ஸ் முழுவதும் 18,665 வீடுகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. வீடுகள் மற்றும் வணிக வளாகங்கள் என ஜூலையில் மட்டும் ஒட்டுமொத்தமாக 27,648 திருட்டுகள் பதிவாகியுள்ளன. குறிப்பாக செல்வமும் அதிகாரமும் அதிகம் குவிந்துள்ள இல்-ட-பிரான்ஸ் மாகாணமே கொள்ளையர்களின் முக்கிய இலக்காக மாறியுள்ளது. அங்கு மட்டும் 26.3% கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. இந்நிலையில் கடந்த ஓராண்டில் பிரான்ஸ் முழுவதும் 2,15,000க்கும் மேற்பட்ட வீடுகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணை துடைக்க kannee.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. kannee.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. கடவுச்சீட்டில் இருந்த ஒரு சிறிய கிழிசலால் ஒரு குடும்பத்தின் சுற்றுலா பயண திட்டம் ரத்தான சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது. நயல் என்ற 27 வயது நபர் தனது மனைவி மற்றும் மகனுடன் இந்தோனேசியாவிற்கு சுற்றுலா செல்ல 9 மாதங்களாக திட்டமிட்டிருந்தார். விசா உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் தயாராக இருந்த நிலையில் சவுதி ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் சோதனைச் சாவடியில் அவரது கடவுச்சீட்டில் ஒரு சிறிய கிழிசல் இருப்பதை காரணம் காட்டி அவரை விமானத்தில் ஏற அதிகாரிகள் அனுமதிக்க மறுத்துவிட்டனர். இதனால் 3000 யூரோக்கள் செலவில் அவர்கள் திட்டமிட்டிருந்த ஒட்டுமொத்த விடுமுறை பயணமும் பாதியிலேயே ரத்தானது. இதே கடவுச்சீட்டை பயன்படுத்தி அவர் சமீபத்தில் பல நாடுகளுக்கு பயணம் செய்திருந்தும் தற்போது அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது அவருக்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவர் விமானத்தில் ஏற வரவில்லை என நிறுவனம் பதிவு செய்துள்ளதால் பயண கட்டணத்தையும் திரும்ப பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை மேற்கோள் காட்டி கடவுச்சீட்டு எவ்வித சேதமுமின்றி முழுமையாக இருக்க வேண்டும் எனவும் அவ்வாறு சிறிய சேதம் இருந்தாலும் உடனடியாக புதிய ஆவணத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் பிரான்சின் தேசிய பாதுகாப்பு ஆவண முகமை தெரிவிக்கிறது. எனவே வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வோர் தங்களது கடவுச்சீட்டு பழுதில்லாமல் இருக்கிறதா என்பதை முன்கூட்டியே சரிபார்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.